Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஸ்டார் கூடைக்கு இந்த சூப்பரான ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ரோப் டிசைன்ல போட்டுருக்கேன். 4 வயர் யூஸ் பண்ணி போட்டுருக்கேன். ரொம்பவே ஈஸி தான். இதுல வந்து ஒரு சின்ன டெக்னிக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்டஃப் வயர் வச்சு தான் இந்த மாதிரி நீங்க போடுவீங்க. ஸ்டஃப் வயர் இல்லாம இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத கிளியரா நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஈஸியா இந்த ஹேண்டில் வரும். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு இதுவரை நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கூடை போடுறதுக்கு நேர்ல நான் சொல்லி தரணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறேன். அதை பத்திய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வயர்கள் தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து 4 வயர் நான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல 2 வயரும் ஆரஞ்சு கலர்ல 2 வயரும் நான் எடுத்திருக்கேன். உடன் ஸ்கேல்ல அளவு எடுத்துக்கோங்க, அப்பதான் வழுக்காம இருக்கும். இந்த ஸ்கேல்ல வந்து 5 அடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஒயரை எங்க இன்செர்ட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இது வந்து ஸ்டார் கூட அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன டைமண்ட் டிசைன் வருது. இந்த டிசைன்ல இந்த மாதிரி வருது. நீங்க வேற கூடைகள்லாம் போடுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல கரெக்டா இன்செர்ட் பண்ணணும். இப்ப வழக்கமா நம்ம வந்து ஒயரை லெஃப்ட் சைட்ல விட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு பக்கமா எடுப்போம். இதுல அப்படி இல்லை. இதுல வந்து இந்த டைமண்ட் டிசைன் இந்த இடத்துல வருது பாருங்க. அதுல கீழ் பக்கமா விட்டு மேல் பக்கமா வெளியே எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரை வந்து ஒரு சைட்லயும் ஆரஞ்சு கலர்ல ஒரு சைடையும் இந்த மாதிரி விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர்ல இருக்கிற 2 வயர்களையும் இந்த மாதிரி இந்த டைமண்டுடைய லெஃப்ட் சைடு பக்கமா கீழ் பக்கமா விட்டு மேல் பக்கமா எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் ஒயர் 2 வயரையும் இந்த டைமண்டுடைய ரைட் சைடு பக்கமா கீழே இருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்போ 4 வயர்களை ஈக்குவலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க போடும்போது ஹேண்டில் போடுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 2 சைட்லயும் உங்களுக்கு ஈவனா இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுட்டு ஹேண்டில் போட ஆரம்பிங்க. இப்ப பாருங்க, கூடை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டேன். உங்களுக்கு சௌகரியமா இருந்தா நேராவே வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் போடுவேன். இனி வந்து சென்டர்ல இருக்கிற 2 வயரையும் நம்ம எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். ரைட் சைட்ல இருந்து ஒயிட் எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆரஞ்சு எடுத்துக்கலாம். சென்டர்ல இருக்கிற ஒயரை இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிடலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேல வைக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்க ஒயிட் ஒயர் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல வச்சிடலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வைங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ஒயிட் ஒயரை எடுத்துட்டு அதையும் அதே போல் வைங்க. இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் மாற்றி மாற்றி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 சைடில் இருக்கிற எந்த கலர்ஸும் சேஞ்சே ஆகாது. உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல ஃபுல்லாவே ஒயிட் கிடைக்கும், லெஃப்ட் சைட்ல ஃபுல்லாவே ஆரஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நீங்க ஹேண்டில் கம்ப்ளீட் போட்டு முடியற வரையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல தான் ஒயர்கள் இருக்கும். எதுவும் மிக்ஸ் ஆகாது. இதை மட்டும் கவனமா பார்த்துட்டு வாங்க. கரெக்டான பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று கீழே வச்சு இதே பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாற்றி நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா வராது. வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்து கூட நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்ச பின்னாடி அடுத்து வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கிறது தான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைட்ல இருக்க ஒயிட் ஒயர் வந்து லாக் ஆயிருக்கு. ரைட் சைட்ல இருக்கிற ஆரஞ்சு ஒயர் லாக் ஆகாம இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒயிட் ஒயரை தான் எடுக்கணும். ஒயிட் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு இப்போ ஒயிட் ஒயரை எடுத்துட்டு பின்பக்கமா எடுத்துட்டு போகலாம். பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைடு பக்கமா எடுத்துட்டு வரணும். 4th ஒயரை ஸ்கிப் பண்ணிடணும். விட்டுட்டு 3rd ஒயருக்கு மேலே வைக்கணும், 2nd ஒயருக்கு கீழே வைக்கணும், 1st ஒயருக்கு மேலே வைக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து திரும்பவும் ஒயிட் ஒயரை லெஃப்ட் சைடே வச்சிடலாம். அவ்வளோதான். இதே தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டு வரணும். அடுத்து வந்து ஆரஞ்சு ஒயரை பின்பக்கமாக எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற 4th ஒயர் ஒயிட் ஒயரை ஸ்கிப் பண்ணிட்டு 3rd ஒயருக்கு மேலே
செகண்டுக்கு கீழே, ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே, அந்த மாதிரி வச்சு திரும்பவும் நம்ம வந்து ஆரஞ்சு ஒயரை ரைட் சைடே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இதே தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு தடவை வந்து ஒயிட் ஒயர் எடுத்தோம்னா அடுத்து வந்து ஆரஞ்சு ஒயர் எடுக்கணும். இதே தான் வந்து தொடர்ச்சியாக போடணும். கண்டினியூஸாக போட்டுவாங்க, கை விடாமல் போட்டுவாங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போட முடியாது, பிரிஞ்சிடும் எல்லாம். ஒரு வேளை அவசரமாக விட்டுட்டு போகணும்னா கூட ஒரு நாட் போட்டு வச்சுட்டு போங்க. அப்படியே விட்டு போனீங்கன்னா பிரிஞ்சிடும். கண்டினியூஸாக எவ்வளோ லென்த் வந்து இந்த ஒயர்கள் வருதோ அவ்வளோ லென்த் போட்டுருங்க. ஒரு 2-3 இன்ச்சு விட்டால் போதும் உள்ளே சொருகிறதுக்காக. அது வரையும் நீங்கள் போட்டு வரணும். டைட் பண்ணிட்டு போட்டு வாங்க. நான் போடுறத கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஹேண்டில் ஃபுல்லாக போட்டு முடிச்ச பின்னாடி காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த ஹேண்டில் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா லென்த்தாவே நமக்கு வந்திருக்கு. டிசைனும் சூப்பரா வந்திருக்கு. இதை வந்து எங்க இன்செர்ட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் அந்த ஒயிட் டைமண்ட் இருக்கு பாருங்க, அதனுடைய 2 சைட்லயும் மேலையும் கீழையுமா நம்ம இன்செர்ட் பண்ணணும். பாருங்க, ஆரஞ்சு கலரை வந்து ரைட் சைட்ல இன்செர்ட் பண்ணணும், ஒயிட் வந்து லெஃப்ட் சைட்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. மேலே 2 ஒயரும் கீழே 2 ஒயரும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ஒயர்களையும் இந்த ஷேப்ல இன்செர்ட் பண்ண பின்னாடி ஒயரை வந்து உள்ள நல்லா முடிச்சு போட்டு விட்டுருங்க. 2 ஒயரா சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ ஒயர் இருக்கோ எல்லா ஒயரையும் உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஹேண்டில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா கிடைச்சிருச்சு. ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் நேர்ல சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.